மனசு பூரா வெறுப்போட என்ன பாக்குற இந்த செந்தில் வேற. நீங்க தான் என்ன அப்படி ஆக்கிட்டீங்க. ம். தப்புதான், என்னோட தப்புதான். ஏன் தப்புக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க தேவையில்லை. நான் போறேன். எங்க? திரும்பவும் கல்கத்தாக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறேன். அங்க எனக்கு ஓப்பனிங் இருக்கு. நீங்க இங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்காகலாம் நீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போறேன். நான் பண்ணது தப்புதான், நியாயப்படுத்த விரும்பல. இப்ப போறதுனால அது சரியாயிடும்னு சொல்ல வரல. பண்ணது தப்புன்னு தெரியும், கோவப்படுவீங்கன்னு தெரியும். ஆனா இப்படி பிரியற அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கு மேல என்னால கெஞ்ச முடியல. அப்படி கெஞ்சி நீங்க பாவப்பட்டு என்னை ஏத்துக்கிட்டு அதுவும் சரியா வராது. சாரி. இது தவிர என்கிட்ட வேற எந்த வார்த்தையும் இல்ல. நான் வரேன். ஒரு நிமிஷம். நீங்க. எனக்கு புரியுது. உங்களை பர்சனலா ஏமாத்தல, ஃபன்னுக்காகவும் பண்ணல. அது இப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நான் தான் இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன். அது உங்களுக்கு புரிஞ்சா சரி. ஓகே சார், வேற ஏதாவது வேணுமா? பில் கொடுங்க. சார், கேக் சாப்பிடவே இல்லை. சேர்ந்து சாப்பிடும்போது தான் ரெட் வெல்வெட் இன்னும் டேஸ்டா இருக்கும் சார். தப்பா எடுத்துக்காதீங்க சார். மன்னிக்கிறதுனால நாம ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். அதுவும் மனசுக்கு பிடிச்சவங்களை மன்னிக்கிறதுல தப்பு இல்லையே சார். சாரி சார்.